வயிற்றுக் கொழுப்பை குறைக்க முயற்சிக்கிறீர்களா? இது வெறும் தோற்றத்தை பற்றி மட்டுமல்ல. வயிற்றுக் கொழுப்பு அல்லது விசரல் ஃபேட் இதய நோய் மற்றும் நீரிழிவு போன்ற கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் வயிற்றுக் கொழுப்பை குறைக்க முடியாத 6 காரணங்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். வயிற்றுக் கொழுப்பு அல்லது விசரல் ஃபேட் என்பது வெறும் அழகியல் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு ஆரோக்கிய அபாயம் கூட. உங்கள் தோலுக்கு கீழே இருக்கும் சப்கியூட்டேனியஸ் ஃபேட் போலல்லாமல் விசரல் ஃபேட் உங்கள் உறுப்புகளை சுற்றி வளைத்து இதய நோய், நீரிழிவு மற்றும் நாள்பட்ட அழற்சி ஆகியவற்றின் ஆபத்தை அதிகரிக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஹார்மோன் சமநிலை குறைவு, மோசமான உணவு மற்றும் வாழ்க்கை முறை பழக்கங்கள் வயிற்றுக் கொழுப்பை குறைப்பதை கொஞ்சம் கடினமாக்குகிறது. இந்த வீடியோவில் நாம் வயிற்றுக் கொழுப்பை குறைக்க முடியாத 6 பொதுவான தடைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். வயிற்றுக் கொழுப்பை குறைக்க முடியாத 6 காரணங்கள். அதிக கார்போஹைட்ரேட் உணவு. ரொட்டி, பாஸ்தா மற்றும் சர்க்கரை நிறைந்த சிற்றுண்டிகள் போன்றவை இன்சுலின் அளவை அதிகரிக்கும். இது உங்கள் கல்லீரல் மற்றும் வயிற்றில் கொழுப்பை சேமிக்க வைக்கும். தீர்வு: பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்கள் அல்லாத ஸ்டார்ச் காய்கறிகள், லீன் புரதங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை உணவுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள். மது மற்றும் சர்க்கரை பானங்கள். மது மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்த பானங்கள் உங்கள் கல்லீரலை அதிகமாக சுமைப்படுத்தும். இது கொழுப்பை சேமிக்க வைக்கும். இதன் தீர்வு: சர்க்கரை பானங்களுக்கு பதில் தண்ணீர், ஹெர்பல் டீ அல்லது இயற்கை பானங்களை பருகலாம். தரமான தூக்கத்தின் பற்றாக்குறை. மோசமான தூக்கம் கார்டிசோல் அளவை அதிகரிக்கும். இது கொழுப்பு இழப்பை தடுக்கும். ஆழ்ந்த தூக்கத்தின் போது உங்கள் உடல் கொழுப்பை எரிக்கும். தீர்வு: 7 முதல் 9 மணி நேர தூக்கம் பெற முயற்சிக்கவும். உங்கள் அறையை இருட்டாகவும் குளிராகவும் வைத்திருங்கள் மற்றும் படுக்கைக்கு முன் திரையை தவிர்க்கவும். ஆரோக்கியமற்ற காய்கறி எண்ணெய்கள். சோயாபீன் மற்றும் கனோலா எண்ணெய்கள் போன்றவை ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் கொண்டவை. இவை அழற்சி மற்றும் கொழுப்பு சேமிப்பை ஏற்படுத்தும். தீர்வு: ஆலிவ் எண்ணெய், வெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகளை பயன்படுத்தலாம். நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் உயர் கார்டிசோல். மன அழுத்தம் கார்டிசோல் வெளியீட்டை தூண்டும். இது உங்கள் வயிற்றில் கொழுப்பை சேமிக்க வைக்கும். தீர்வு: ஹெர்பல் டீ, தியானம் அல்லது நடைப்பயிற்சி போன்ற லேசான பயிற்சிகளை முயற்சிக்கலாம். மோசமான குடல் ஆரோக்கியம். குடல் அழற்சி வயிற்றில் கொழுப்பை சேமித்து வைக்கும். இதற்கு தீர்வு: தயிர் மற்றும் கிம்ச்சி போன்ற புரோபயோட்டிக் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் செயற்கை இனிப்புகளை தவிர்க்கவும். வயிற்று கொழுப்பை எரிக்க பயனுள்ள உத்திகள். உங்கள் கல்லீரலை சுத்தம் செய்யுங்கள். எலுமிச்சை தண்ணீர் குடிக்கவும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முயற்சிக்கவும் மற்றும் சவர்க்ராட் அல்லது கிம்ச்சி போன்ற புளித்த ஃபெர்மெண்டட் காய்கறிகளை சாப்பிடலாம். இன்சுலின் அளவை குறைக்கவும். பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளை தவிர்க்கவும். கார்டிசோல் அளவை குறைக்கவும். தியானம் செய்யுங்கள். போதுமான தூக்கம் பெறுங்கள் மற்றும் நடைப்பயிற்சி போன்ற லேசான பயிற்சிகளை செய்யுங்கள். பச்சை தேயிலை குடிக்கலாம். மிளகாய் போன்ற காரமான உணவுகளை சாப்பிடுங்கள் மற்றும் கொழுப்பை எரிக்கும் ஹார்மோன்களை தூண்ட குளிர்ந்த நீரில் குளிக்கவும். பலப்பயிற்சி. பளு தூக்குதல் அல்லது உடல் எடை பயிற்சிகளை செய்யுங்கள். இது உங்கள் உடல் ஓய்வில் இருக்கும்போது கொழுப்பை எரிக்க உதவும். உயர்தர புரதங்களுடன் பசியை கட்டுப்படுத்துங்கள். கிராஸ் ஃபெட் மாட்டு இறைச்சி, முட்டை மற்றும் கடல் மீன் போன்ற உயர்தர புரதங்களை உங்கள் உணவில் சேர்க்கவும். வயிற்று கொழுப்பு என்பது பிடிவாதமானது மட்டுமல்ல, இது ஆபத்தானதும் கூட. ஆனால் சரியான உக்திகளுடன் உங்களை தடுக்கும் தடைகளை நீங்கள் சமாளிக்கலாம். உங்கள் உணவை சுத்தப்படுத்துவதன் மூலம் தொடங்குங்கள். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். சிறிய மாற்றங்கள் பெரிய முடிவுகளை கொண்டு வரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது வெறும் அழகாக இருப்பது பற்றி மட்டுமல்ல, இது நன்றாக உணர்வது மற்றும் ஆரோக்கியமாக இருப்பது பற்றியது. வயிற்று கொழுப்பை சமாளிக்க தயாரா? இட்ஜே இந்த உதவி குறிப்புகளில் ஒன்றை தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சி குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்தவும். புதிய வீடியோக்களை தவறவிடாதீர்கள். வயிற்று கொழுப்புடன் உங்கள் மிகப்பெரிய சவால் என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.